அனைவருக்கும் வணக்கம். அதிமுக தொண்டனின் குரலாக நேற்று ஒரே நாளில் பாரதிய ஜனதா, திமுக மற்றும் அதிமுக சார்பில் ஆளும் தாவேகா அரசுக்கு எதிராக ஆளுநர் அவர்களிடம் பலதரப்பட்ட புகார்கள் அடுக்கப்பட்டது. அது சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியை நாம் காண உள்ளோம். ஆட்சி அமைத்து ஏறக்குறைய 2 மாதங்கள் நிறைவு பெற்ற பிறகும் மக்களுக்கான நல்ல திட்டங்கள் எதையும் செயல்படுத்தாமல் தட்டிக்கழித்து வரும் தமிழக வெற்றிக்கழக அரசு தற்பொழுது மாற்றுக் கட்சிகளில் இருக்கின்ற எம்எல்ஏக்களை விலைபேசி அதன் கட்சியில், அதாவது ஆளும் தாவேகா கட்சியில் இணைத்து கொண்டிருப்பது தொடர்பாக ஏறக்குறைய 3 கட்சிகளும் அது சம்பந்தமாக ஆளுநர் அவரிடம் புகார் தெரிவித்தது. இதனால் ஆளுநர் அவர்கள் பிரிவு 356 ஐபிசி அதனை ஆளுநர் அவர்கள் அந்த நடவடிக்கையை எடுப்பாரா என்பது குறித்தே இந்த காணொளி. பிஎன்எஸ் ஆக்ட் புதிதாக உள்ள சட்டத்தின் 356 பிரிவை கையாண்டு அடக்குமுறையை கட்டவிழ்த்து வரும் தமிழக வெற்றிக்கழகம், அதாவது டிஃபர்மேஷன் கேஸ், அவதூறு வழக்கு, இதுதான் பிஎன்எஸ் ஆக்டில் 356. ஆனால் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஆளுநர் அவர்களிடம் புகார் தெரிவித்ததற்கு தீர்வாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு 356, அதாவது ஒரு நிலையில்லாத, மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத, எதிர்க்கட்சிகளால் நம்பிக்கை இழந்த ஒரு ஆளும் அரசு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதற்காக ஆளுநர் பரிந்துரைக்க வேண்டும் என்பதே இந்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்றன என்பதே எனது பார்வை. மேலும் இது சம்பந்தமாக நாம் சற்று வித்தியாசமான கோணத்தில் யோசித்து சில விஷயங்களை பேசுவோம். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு 107 தொகுதிகளுடன், அதாவது 108 தொகுதிகளுடன் தனிப்பெரும் கட்சியாக இருந்த தாவேகா சில்லறை கல்லாப்பெட்டி கூட்டணி என்று கூறக்கூடிய கூட்டணிகளை உதாசீனப்படுத்திவிட்டு நேரடியாக அதிமுக தலைமையிடம் கேட்டு, அதிமுக தலைமையிடம் சென்று ஒரு வலுவான கூட்டணியை அமைத்திருந்தால் இன்று இத்தனை குழப்பங்களும், நிர்வாக சீர்கேடுகளும், விதிமீறல்களும் இருந்திருக்காது என்பதே எனது பார்வை. மேதகு ஆளுநர் அவர்களிடம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரும்போது மேதகு ஆளுநர் அவர்கள் என்ன கூறியிருந்தார்? முதலில் உங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகள் அல்லது உறுப்பினர்கள் 118 அவற்றை உறுதி செய்யும்படி முதலில் அவர் கூறினார். அவ்வாறு உறுதி செய்யாவிட்டால் அது குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும் என்று ஆளுநர் அவர்கள்தான் முதலில் அறிவுறுத்தினார். அப்பொழுதே சில தகுடுத்தத்தமான வேலைகளை செய்த தாவேகா அரசு சற்று பின்னோக்கி தேர்தல் முடிவு வந்த இவர் ஆட்சி அமைக்க இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நடந்தவைகளை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு பற்றாக்குறையாக எம்எல்ஏக்கள் இருக்கும் பொழுது அமமுக எம்எல்ஏ காமராஜ் அவர்களின் கையெழுத்தையும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதில் உள்ள ஒரு எம்எல்ஏவின் கையெழுத்துக்களையும், அவர்களது அந்த கட்சியின் ஆதரவை பெறுவதற்கு முன்பாகவே இவர் ஃபோர்ஜரியாக கையொப்பமிட்டு ஆளுநரிடம் கொடுத்தார் என்பதே முதல் குற்றச்சாட்டு. இதற்கு வலு சேர்க்கும் விதமாக நள்ளிரவில் சென்று அமமுக பொதுச் செயலாளர் அந்த தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்த காமராஜ் எம்எல்ஏ உடனே சென்று ஆளுநர் அவர்களிடம் புகார் அளித்தார். அதன் பின்பு அந்த காமராஜ் அவர்களிடம் காரில் வைத்து தாவேகா ஆதரவு என்ற நிலைப்பாட்டிற்கு கையெழுத்து பெற்ற வீடியோவும் அனைத்து செய்தி ஊடகங்களிலும் வந்தது. இதுவே முதல் குதிரை பேரம். இதற்கு ஆளுநரிடம் டிடிவி தினகரன் அவர்கள் புகார் அளித்தது இன்றும் நிலுவையில் உள்ளது. அதன் பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கட்சி தலைமையிடம் அவரது தலைவர் காதர் முகிதீன் அவர்கள் நேற்றும் இன்றும் நாளையும் நாங்கள் என்றும் திமுகவுடன் தான் கூட்டணி என்று கூறியிருந்தார். அவரை சமரசம் செய்து அவரிடம் குதிரை பேரம் நடத்தி அவரது ஆதரவினை பெற்று அவர்களுக்கு அமைச்சரவையிலும் இடம் கொடுத்திருக்கிறார். இதுவும் ஒரு குதிரை பேரம். இப்படி ஒவ்வொரு கட்சிகளிலும் இவ்வாறு கூறிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இவருக்கு வலுவான கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்து விட்டது. சட்டமன்றத்தில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் 107
தொகுதிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு. இந்திய தேசிய காங்கிரஸ் 5 தொகுதிகள் 112, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2, விடுதலை சிறுத்தைகள் 2, கம்யூனிஸ்டுகள் 2 4, ஆக மொத்தம் 120 எம்எல்ஏக்களுடன் இவரது பெரும்பான்மை எளிதாக நிரூபிக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது சட்டமன்றத்திலேயே ஒரு குழப்பமான நிலைமை ஏற்படுத்தும் வகையில் அதற்கு முன்தினம் விஜய் அவர்கள் அதிமுகவின் ஒரு பிரிவு 25 எம்எல்ஏக்கள் கொண்ட அதிமுகவில் இருந்து தனி பிரிவாக சென்ற CV சண்முகம் அவர்களது இல்லத்திற்கு தமிழக முதலமைச்சர் எதற்கு சென்று அவர்களை பார்த்து ஆதரவு கோரினார். ஆசை வார்த்தை கூறி அமைச்சர் பதவிகள் தருகிறேன் என்று கூறி இது போன்று குதிரை பேரம் நடத்தி அதிமுகவின் தலைமைக்கும் சட்டமன்ற தலைவருக்கு மற்றும் அதிமுக கொறடா அவர்களின் உத்தரவை மீறும் வகையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கும் அளவிற்கு எம்எல்ஏக்கள் இவர்களுக்கு ஆளும் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்த பிறகும் எதற்காக அதிமுகவில் இருந்து அதிமுகவை பிரித்து அதிலிருந்து ஒரு 25 எம்எல்ஏக்களின் ஆதரவை நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் பெற்றார். இது ஒரு வகையிலும் இதுவும் ஒரு வகையில் குதிரை பேரம்தான். ஏறக்குறைய 25 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற கொறடா அதிமுகவின் சட்டமன்ற கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பரிந்துரைக்கு மீறும் வகையில் அவர்களுக்கு எதிரான வகையில் ஆளும் தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வாக்களித்தனர். சட்டப்பேரவையில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து அவரது கட்சியில் இணைப்பது தொடர்பாக மேதக ஆளுநர் அவர்கள் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேற்று மேதக ஆளுநர் அவரிடம் வலியுறுத்த சென்றிருந்தனர் சட்டமன்ற கொறடா மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் IS இன்பதுரை அவர்கள். ஆளும் தமிழக வெற்றிக்கழக அரசானது குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடத்தி அதிமுக எம்எல்ஏக்கள் அவர்களின் பதவியை ராஜினாமா செய்ய வைத்து கட்சியில் இணைய வைத்து மீண்டும் இடைத்தேர்தலில் போட்டியிட வைக்க முயற்சி செய்து வருகிறது. இதனை மேதக ஆளுநர் அவர்கள் அனுமதிக்கக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் நேற்று நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்றத்தின் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் IS இன்பதுரை அவர்கள் சென்று ஆளுநர் அவர்களிடம் நடவடிக்கை இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் அல்லது தகுதி நீக்கம் அல்லது குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடத்தும் தமிழக வெற்றிக்கழக அரசின் மீது ஆளுநர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க கோரும் விதமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேற்றைய ஆளுநர் சந்திப்பு இருந்தது. அதற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதனை எல்லாம் தடுக்க இந்த அரசானது எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் எடுக்கவில்லை. மாறாக இவர்கள் ஜனநாயகத்திற்கு விரோதமாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக இவர்கள் தகுடுதத்த வேலைகளை செய்யும் வகையில் நடந்து கொள்கின்றனர். இதனை ஆளுநர் அவர்கள் ஆய்வில் எடுத்துக்கொண்டு இந்த அரசு மீதான தகுதி நீக்க நடவடிக்கை போன்றவைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவரது சந்திப்பு இருந்ததாக நான் கூற விளைகிறேன். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக செய்தி தொடர்பாளர் RS பாரதி மற்றும் MP வில்சன் அவர்கள் சென்று மேதக ஆளுநர் அவர்களிடம் திமுக சார்பில் ஆளும் தாவேக அரசுக்கு எதிராக பல புகார்களையும் அவர்களும் தெரிவித்தனர். இதனையெல்லாம் தீர விசாரித்து ஆளுநர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக ஆளும் தமிழக வெற்றி கழகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதாக ஆளுநர் அவர்கள் தெரிவித்தார் என்று RS பாரதி அவர்கள் பிரஸ் மீட் அளித்துள்ளார். இவையெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் அதிகார மமதையில் நடக்கும் இந்த ஜனநாயக கேலிக்கூத்து. இது போன்ற விதிமீறல்களை ஆளுநர் அவர்கள் கருத்தில் கொண்டு
இந்த 3 கட்சிகளின் புகார்களை பொறுமையுடன் கேட்ட ஆளுநர் அவர்கள் தீர விசாரித்து அதன் மீது முகாந்திரம் இருந்தால் ஆளும் தமிழக வெற்றிக்கழக அரசின் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து அந்த கட்சியை அளித்து வரும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்டு வரும் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த குதிரை பேர அரசுக்கு ஆளுநர் அவர்கள்தான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் தமிழக வெற்றி கழக அரசு எதிர்க்கட்சிகள் மீது BNS ஆக்ட் 356 பிரிவை பிரயோகப்படுத்தி பழிவாங்கும் படலமாகவே அவர்கள் செயல்பட்டு வருகின்றனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 356 பயன்படுத்த வேண்டும் என்பதே பிரதான எதிர்க்கட்சிகளின் எண்ணமாகவும் ஆளுநர் அவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பட்ட மக்களும் சாமானிய தொண்டர்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இதனையே எதிர்பார்க்கிறோம் என்று கூறி இந்த பதிவினை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.